அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். இன்று மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். உலகமே சாதித்த பெண்களை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த உன்னதமான திருவாயில் நாங்கள் இன்று ஒரு ஆளுமையை சந்திக்க வந்திருக்கின்றோம். ஒரு பெண் எப்படி சாதிப்பது என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் குமரி அறிவியல் பேரவையின் அங்கமாகவும் மற்றும் திருநெல்வேலியிலே மிகப்பெரிய ராஜாஸ் மெடிக்கல் மற்றும் பார்மசி காலேஜின் துணை முதல்வராகவும் இருக்கிற மதிப்புக்குரிய திருமதி ஹெலன் சோனியா அவர்களை சந்திப்பதில் நாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் மேடம். முதலில் உங்களுக்கு சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களை நேர்காணல் செய்வதில் நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுகின்றோம். உங்களிடம் சில கேள்விகளை பகிரலாமா? அதுக்கு முன்னாடி அதாவது நீங்க இன்டர்வியூ பண்ண வந்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறீர்கள். உண்மையிலேயே குமரி அறிவியல் பேரவை குழந்தைகளோட உரையாடுவதற்கு நான் இதை ஒரு பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன். ஏனென்றால் என்னுடைய மகளும் இதற்கு முன்னால் குமரி அறிவியல் பேரவையில் இருந்தவள். ஓகே, அது ஒரு ஃபார்மர் யங் சயின்டிஸ்ட். இப்போ அதே மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். நீங்க உங்கள்கிட்ட பேசுறது உண்மையிலே எனக்கு இது ஒரு பெரிய பாக்கியமாக தான் இருக்குது. ஸோ அதனால என்ன சொல்றது, நீங்க அதை நினைக்கிறத விடைக்கும் எனக்கு இது ஒரு பெரிய பெருமையாகவும் என்னோட குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் கருதுகிறேன். நீங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. இன்றைய பெண்கள் நாகரிகம், பெண் சுதந்திரம் என்ற கட்டுப்பாடை இழந்து நடந்து கொள்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? என்னுடைய கருத்து இருக்கட்டும், நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு இத என்னன்னு தோணுது? கட்டுப்பாடு இழந்து செயல்படுகிறார்கள்னு தோணுது அதை பாக்குறதுக்கு? சரி, நீங்க என்னன்னா, ஒரு ஆடை சுதந்திரம்ங்கிறது அவங்கவுங்களோட மனசு சம்பந்தப்பட்டது. ஒரு ஆடையை அணிவதாலதான் இது நடக்குது அது நடக்குது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட இன்னைக்கும் நம்ம அதை பேசிட்டு இருக்கிறோம்னா அதுவே ஒரு பெண் அடிமைத்தனம். ஒரு ஆடைங்கிறது அவங்கவுங்களோட கம்ஃபர்ட். இப்ப நம்ம ஒரு ஆடைய நீ இதை போடணும், நீ இதை உடுத்தாதான் இதுதான் பெண்ணோட ஆடை, ஆண் இப்படிதான் உடுத்தணும் அப்படின்னு இன்னொருத்தங்க நமக்கு நிர்ணயம் செய்யக்கூடாது. நம்மளோட ஆடைய நமக்கு எது சூட்டபிளா, எது கம்ஃபர்டபிளா, மேபி அது ஒழுக்கம் சம்பந்தமாக ஃபீல் பண்ணாலும் அது சொந்தமா அவங்க முடிவெடுக்கணும். அதனால இன்னொருத்தங்க ஆடைய ஃபோர்ஸ் பண்றதோ இல்ல இத பெண்கள் தினத்துல இத ஒரு கான்செப்டா பேசுறது கூட நான் வேண்டாத ஒன்னாதான் நான் நினைக்கிறேன். உடைங்கிறது அவங்களோட கம்ஃபர்ட். What is the worth of a woman in a workplace compared to men? Compared to men, that is depending upon the situation of workplace. If it is the educational side, there is no partiality. Mostly that is in equal. But in labor side, there will be the differences in wages and time schedules also. So that equality may not be expected in that normal labor side. மருத்துவத்துறையில் பெண்களுக்கு சம வாய்ப்பு வழங்குவது முக்கியமா என்று நீங்கள் என்ன சம வாய்ப்பு நினைக்கிறீர்கள்? முக்கியம். ஆனா இப்ப சம வாய்ப்புங்கிறது நம்ம வழங்குறதுங்கிறது இல்ல, அது அவங்களே எடுத்துக்கிறாங்க. இப்ப எக்ஸாம் வச்சு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம். மோஸ்டா மார்க் நிறைய வாங்குறது யாரா இருக்குது? கேர்ள்ஸா தான் இருக்காங்க. ஸோ அதனால அந்த கவுன்சிலிங்ல மெயினா வர்றது யாரா தான் இருக்கும்? கேர்ள்ஸ் நிறைய வருவாங்க, அவங்க வந்துருவாங்க. யாரும் வழங்கணும்னு கூட இல்ல, தானா வந்துருவாங்க. தானா வர்றதை தடுக்காம இருந்தா மட்டும் போதும். வீட்லயுமே சரிதான், கட்டாயம் அது வேணும். மருத்துவ நீ கேட்ட கொஸ்டின்ல இருந்து நான் ஸ்கேட்டர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேம்மா. நான் வீட்டுல இருந்து ஒரு சப்போர்ட் வேணும் கட்டாயம். அது அந்த குழந்தைய ஊக்கப்படுத்தி படிக்க வச்சு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஜெயிச்சு மருத்துவத்துறைங்கிறது நம்ம எம்பிபிஎஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இதை தவிர நிறைய துணை மருத்துவத்துறைகள் எல்லாம் இருக்கு. நானும் மருந்து ஆளுநர், அதாவது எம்ஃபார்ம் பிஹெச்டி படிச்சிருக்கேன்னா மருந்து ஆளுநர் துறையை சேர்ந்தவங்க இல்லைங்களா. ஸோ இது மாதிரி நிறைய மருத்துவத்துறைகள் இருக்கு. அவங்களுக்கு படிக்கிற சப்போர்ட், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன், நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும். அது படிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றோர்களும் சூழ்ந்து இருக்கக்கூடிய எல்லாரும் சொசைட்டி கொடுத்து அவங்கள படிக்க விட்டாலே அவங்க வந்துருவாங்க. ஆனா மருத்துவத்துறையில கட்டாயம் பெண்களுக்கு சம வாய்ப்பு வேணுமாங்கிற உங்க கொஸ்டினுக்கு கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஏன்னா பேஷண்ட், நோயாளிகள்ங்கிறது யாரு? ஆண் மட்டும் இல்ல, நோயாளி யாரு? பெண்ணும் சேர்ந்ததுதான் நோயாளி, அப்படித்தானே? ஸோ அப்போ அந்த சில நோய்கள் நம்ம என்ன இருந்தாலும், இப்ப பெண் குழந்தைகள் நீங்க இருக்கிறீங்க, அம்மா அப்பா ரெண்டையுமே ஈக்குவலா தான் நம்ம பாக்குறோம். என்ன இருந்தாலும் சில கண்டிஷன் எல்லாம் நம்ம என்னன்னா அப்பாட்ட சொல்றதுக்கு வேண்டாம்னு நினைப்போம், சிலது அம்மாட்ட சொல்றதுக்கு வேண்டாம்னு நினைப்போம். அப்போ அந்த ஒரு ஒரு பேரியர் இருக்கிற நேரத்துல இன்னும் அது சாதாரணமா படிச்சவங்களோட சூழ்நிலையே இப்படி இருக்கிறப்போ, படிக்காத சில கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆண் மருத்துவர்கிட்ட நம்பிக்கையா போய் தங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் சொல்ல யோசிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல
கட்டாயம் பெண் மருத்துவர்களும் வேணும், மருத்துவ பணியாளர்களும் வேணும். அவர்களுடைய அன்பும் ஆதரவும் ரொம்ப முக்கியம். மேம், உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தின ஒரு பெண்மணி அப்படின்னா யார சொல்லுவீங்க? அவங்கள இங்க பத்தி ஒரு கொஞ்சம். பெண்மணி கேக்குறீங்க. கட்டாயம் அந்த ஒரு பெண்மணின்னு சொல்லப்ப எங்க அம்மா. கட்டாயம் அவங்க படிப்புல எங்க அம்மா ஜஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் தான் முடிச்சிருக்காங்க. ஒர்க் பண்ணல. ஆனா பிள்ளைங்க நாங்க 3 பேர் இருக்கோம். எங்கள படிக்க வைக்கணும்னு பயங்கர இன்டென்ஷன் அவங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு. சின்ன வயசுலயே அவங்க என்னன்னா இது லைன் போட்டு லைன் போட்டு தந்து அந்த லைன்ல எழுத வைப்பாங்க. லெட்டர்ஸ் மேல கீழ போகாம 2 லைன்ஸ் 4 லைன்ஸ் போட்டு எழுத வைக்கிறது, படிக்க வைக்கிறது. என்னன்னா அந்த நீங்க உங்க காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும். பேரண்ட்ஸ்ன்னு சொன்னா என்ன செய்றாங்க? கம்ப்ளீட்டா போய் படி படி படின்னு எல்லாத்தையும் பிடிச்சு புஷ் பண்ணி படி படின்னு தான் வைக்கிறாங்க. ஆனா இப்ப குமரி அறிவியல் பேரவையில இருக்கிறதுனால தான் படி படி அது மட்டும் போதாது. இதை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குன்னு உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கரெக்ட் தானே? ஆனா அந்த காலத்துல அப்படின்னு இல்ல. படி படி படின்னு எல்லா வீட்லயும் சொல்ல மாட்டாங்க. மேபி உங்க பெற்றோர்கிட்ட போய் கேட்டா கூட தெரியும். நிறைய வீடுகள்ல நிறைய வேலை கொடுப்பாங்க வீட்ல. ஆனா எங்க வீட்ல அப்படி கிடையாது. படிக்கிறோம்னு சொன்னா எந்த வேலையும் செய்ய வேண்டாம். சோ அந்த ஒரு ஒரு ஆதரவும் ஒரு தூண்டுதலும் எங்க அம்மாவும் எனக்கு கொடுத்தது. இன்னும் என்னன்னா 12th எனக்கு எம்பிபிஎஸ் எடுக்கணும் அப்படின்னு உள்ள ஆசை இருந்துச்சு. ஆனா எனக்கு எடுக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியல. ஆனா அந்த இப்போவே ஒரு கோர்ஸ் நீட் ரிப்பீட் பண்றாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குதாங்க சொசைட்டில இருந்து இல்லையா? ரிப்பீட் பண்றியா, இன்னும் 12th முடிக்கலையா, அப்படி இப்படிங்கிற ஒரு இது கொடுக்குறாங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே எங்க அம்மா என்ன ரிப்பீட் பண்ண சொன்னவங்க 12th. புரியுதுங்களா? ஆனா நான் ரிப்பீட் பண்ணல. எனக்கு அந்த இன்டென்ஷன் எப்படியாவது அடுத்த உடனே பேராமெடிக்கல்ல சேரணுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. சோ அந்த ஒரு தூண்டுதல் அந்த காலத்துல ஒரு அம்மாவுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு தூண்டுதல் தான் இன்னைக்கு என்னை இவ்வளவு இதை உயர்த்துறதுக்கு கட்டாயம் காரணமா இருக்கும். சோ அந்த பெண்மணி என் அம்மா தான். மேம், ஒரு பெண் நினைச்சா ஒரு குடும்பத்தையே மாத்த முடியும். நீங்க ஒரு பெண்ணா 100,000 குழந்தைங்களுடைய வாழ்க்கைய மாற்றுறீங்க. சோ இதை நினைச்சு நீங்க எவ்வளவு பெருமைப்படுறீங்க? கட்டாயம் பெருமைப்படுறேன். வீடு உங்களை எல்லாமே நல்லா வளர்த்தி எடுக்கிறப்போ உங்க அம்மா எப்படி பெருமைப்படுறாங்களோ, நீங்க உங்களை ஒவ்வொருத்தங்களையும் குழந்தைங்களை உருவாக்குறப்ப அவங்களோட பெருமை கட்டாயம் இருக்கும் தானே? ஆனா இதை விட பல மடங்கு பெருமையா இருக்கும். நிறைய ஆயிரக்கணக்கான குழந்தைகளை மாத்தி எடுக்கிறப்போ எங்களோட கண்ணுக்கு அவங்கள மாணவர்கள்னு மட்டும் தோணாது. அது உண்மை. அவங்கள ஒவ்வொருத்தங்களையும் எங்களோட சொந்த குழந்தைங்களா தோணும். இப்போ அவங்க தப்பு பண்றப்போ அவங்கள விரோதியா பாக்குறதோ, ஐயோ இவன் தப்ப வெட்டவன் பனிஷ் பண்ணணும், அது மட்டும் எங்களோட எண்ணம் இருக்காது. பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சில இடங்கள்ல. அம்மா அப்பா அவங்கள அடிக்காம விடுவாங்களா? இல்ல இல்ல. சில சில பனிஷ்மெண்ட் கட்டாயம் நாங்க கொடுத்தாலும் பேசிக்கா எங்களோட எண்ணம் என்னவா இருக்கும்? இவன் சமூகத்துக்கு பயனுள்ள பிள்ளையா வரணும். ஃபியூச்சர்ல கட்டாயம் வரணும். யூஸ்லெஸ்ஸா போயிடக்கூடாது. சோ அதனால கண்டிப்பு, அன்பு எல்லாம் கலந்து அவங்கள உருவாக்குறதுல மிகவும் பெருமையா தான் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றம் குறித்து சமூகம் எப்படி அவங்களை பார்க்கிறது? பெண்கள் பாதுகாப்பு முன்னேற்றம் குறித்து சமூகத்தோட பார்வை இன்னும் நிறைய தவறாதான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் பெண்ணை தான் குறை சொல்லுவாங்க. அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, என்ன பையன் என்ன எப்படி நடந்துக்குவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப இங்க நீங்களும் பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து வந்திருக்கீங்க. அந்த ஒரு டிஃபரன்ஸ் இல்லாம இருக்காங்க. இதுதான் ஈக்குவாலிட்டி. கட்டாயம் இப்படி ஒரு ஈக்குவாலிட்டி வேணும். அப்போ என்ன எதுக்கு எடுத்தாலும் பெண்ணை குறை சொல்லக்கூடாது. அப்படி இருந்திருந்தா ஒரு சின்ன குழந்தைக்கும் என்ன இருக்குது, ரேப் நடக்குது. வயசான பாட்டிக்கும் ரேப் நடக்குது. அவங்களோட ஆடைய காரணம்னு சொல்ல முடியுமா? ஒரு கண்காட்சி நடத்துனாங்க. சோ அந்த கண்காட்சியில என்ன ஆனதுன்னா, இந்த ஒரு பொண்ணு ரேப் நடந்து அட்டன் பண்ண நேரத்துல அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் என்ன அப்படின்னு ஒரு கண்காட்சி. அதுல இருந்த ட்ரெஸ்ல ஃப்ராக்கும் இருக்கும், சுடிதார் இருக்குது, saree இருக்கு, எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸும் இருக்கு. அப்போ இதுல எந்த ட்ரெஸ் காரணம்னு நம்ம சொல்ல முடியும்? எதையும் சொல்ல முடியாது இல்லையா? சோ அதனால சமூகத்தை பார்வை மாறணும். பெண்ணை எப்பவுமே ஒரு கவர்ச்சி பொருளாவோ இல்ல ஆண்களோட பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணாவோ நம்ம நினைக்க கூடாது சமூகம். இல்லையா? பாய்சன் இருக்கிறதுனால நான் சொல்றேன். கிடையாது, அப்படி கிடையாது. ஆண்களோட சந்தோஷத்துக்கான ஒரு பொருள் கிடையாது. அது ஒரு உயிர். அது ஒரு உடல் உயிர் எல்லாம் கலந்த ஒண்ணு. புரியுதுங்களா? ஒரு மனுஷி மனுஷன் எவ்வளவு அது என்ன நான் என்ன சொல்றது, ஹியூமன் பீயிங் இல்லையா? மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஹியூமன் பீயிங் தான். மேலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ தட் சேம் அதே ஸ்பிரிட் இருக்கு, அதே பாடி இருக்கு, எல்லாம் இருக்கு. பிசிக்கலி சில மார்பாலஜிக்கல் சேஞ்சஸை தவிர வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? சோ அந்த அந்த சேஞ்சஸை தவிர வேற எல்லாம் ஒரே இதுல இருக்கிறப்போ ஆணுக்கு ஒரு உயர்ந்த இடத்தையும் பெண்ணுக்கு ஒரு கீழ்த்தனமான இடத்தையும் ஒரு சின்ன வயசுலயே பேரண்டை விதைக்கிறாங்க. வீட்டு வேலையா அம்மா அப்பா இருக்கிறாங்க. இருக்கிறப்ப அங்க பையனும் பொண்ணும் ஒரே வீட்டுல இருக்கிற சூழ்நிலையிலேயே நிறைய பேரண்ட்
பொண்ணுக்கு முற்றம் வீடு கூட்டுறது, முற்றத்தை கிளீன் பண்றது, ஏதாவது தூக்கணும் எடுக்கணும்னா வெளியில இருந்து லிஃப்ட் பண்ணணும்னு சொன்னா பையனை கூப்பிடுவாங்க, எங்கேயாவது ஏறணும்னா பையனை கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ அந்த சின்ன வயசுலயே பெண்ணுக்கான வேலை இது, ஆணுக்கான வேலை இது, பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணி இருந்தா மட்டும்தான் அது ஒழுக்கம் அப்படின்னு நிறைய ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் ஆணோட பார்வையும் கட்டாயம் ஒரு பெண்ணை மதிக்கக்கூடியதா தான் இருக்கணும். ஆணை எப்படி மதிக்கிறது தனியா எல்லாம் ஸ்பெஷாலிட்டி வேண்டாம். பெண்ணுக்கு அவர் ரொம்ப மேல ஹை, ஆணு ரொம்ப கீழே அப்படியும் வேண்டாம். ஆண் ரொம்ப மேல பொண்ணு ரொம்ப கீழே அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஈக்குவல், அவ்வளவுதான். ரொம்ப யாரும் நம்ம எல்லாருமே பேசுறது அதுதான், சம உரிமை தான் போகணும். அதுக்கு மேல ரொம்ப பெண்ணு மேலேன்னு உள்ள அளவுக்கும் வேண்டாம், ஆணு மேலேன்னு உள்ள அளவுக்கும் வேண்டாம். ரெண்டும் ஈக்குவலா வேணும். அந்த சமூக பார்வை ஈக்குவாலிட்டியா பொண்ணு ஒரு மனுஷியா உயிருள்ள ஒரு ஹியூமன் பீயிங்கா நினைக்கக்கூடிய எண்ணம் வந்தாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். புரியுது? அவளோட உணர்வுகளை புரிந்து கொள்ளணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். In life, education, or labor, what are the opportunities that are given to women as compared to men? More opportunity as compared to men. So I think there isn't that much separate opportunities given for not given for the women. There are some preferences. They in 33% that the place they are giving, no. So likewise, but everyone, the women are expecting that at to the 50%. So simply we can't say that women are getting more preference than men. So we are not expecting that also. Just we need the equal opportunity. புதிய சிகிச்சைகள் உருவாக அறிவியல் ஆராய்ச்சி எப்படி உதவுகிறது? You people are the young scientists, no? நீங்க யங் சயின்டிஸ்ட், கட்டாயம் ஆராய்ச்சி எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? முள்ளஞ்சேரி வேலையனோட இந்த ஒரு வேலையன் சாரோட இந்த ஒரு பெரிய முயற்சி கட்டாயம் உங்களை உருவாக்கி எடுத்திருக்கோம். இப்போ ஆராய்ச்சி எந்த பேசிக்ல வேணுங்கிறத உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பாங்க. கட்டாயம் எதை பேசிக்ல வேணும்னோ சொசைட்டியை பத்தி உள்ள ஒரு பார்வை வேணும். சொசைட்டி எப்படி இருக்குது, அங்க என்ன சஃபரிங் இருக்கு, அவங்களுக்கு இப்ப நிறைய பேரோட ஆராய்ச்சி எப்படி இருக்கும்னு சொன்னா அவங்களோட ஃபேம், பப்ளிகேஷன்ஸ், ஸோ அதை ஜஸ்ட் அவங்களோட ஒரு ப்ரொஃபைலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒண்ணா ஆராய்ச்சி மாறாம கட்டாயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் பயன்படக்கூடிய அவங்களுடைய கஷ்டங்களையும் மனசுல வச்சு அதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் நம்மளோட ஆராய்ச்சியா இருந்ததுன்னா கட்டாயம் அது தேவை. இப்ப நோயாளிகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி மருத்துவத்துறையில ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானதுதான். இப்ப நாங்க ஒரு காலகட்டத்தில எல்லாம் ஒரு இயற்கை மருத்துவங்களை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இயற்கை மருத்துவங்களை கொடுத்தோம்னா சில நோய்களுக்கு நம்ம என்ன உடனே கியூர் ஆகும்னு நினைக்க முடியாது. சில மருந்துகள் நோய்கள் உடனே கியூர் ஆகி ஆகணும். அதுக்காக பல காலம் நம்ம வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? சோ அந்த நேரத்துல இப்ப அந்த இயற்கையா அப்படி க்ரூட் ட்ரக்னு சொல்லுவாங்க, அப்படி நேச்சுரலா இருக்கத அப்படி எடுத்து மருத்துவரை கொடுக்கறது. சோ அதை நம்ம என்ன பண்றாங்கன்னு நிறைய ப்ராசஸ், ஒவ்வொரு ரிசர்ச் மூலம் தான் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய டேப்லெட், சிரப், கேப்சூல், எலிக்சர், மிக்சர், சொல்யூஷன், இது மாதிரி நிறைய ஃபார்முலேஷன், இன்ஜெக்ஷன்ஸ், எனிமா, இம்ப்ளான்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபார்முலேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே மருத்துவத்துறையில் மெயினா நான் இங்க மருத்துவத்துறைன்னு சொல்றப்ப நான் மருந்து ஆளுநர் ஆனதுனால இந்த மருந்து ஆளுநர் துறையில இருக்கக்கூடிய மருந்தியல் துறையில இருக்கக்கூடியது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் எது வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இப்ப முன்னாடி என்னன்னா கொஞ்சம் இடப்பட்ட காலத்துல ஒரு டேப்லெட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6 hours டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் 4 டேப்லெட் கொடுக்கணும். அப்போ அதே மருந்தை நாங்க கண்ட்ரோல் ரிலீஸ்ன்னு சொல்லுவோம், சஸ்டெயின் ரிலீஸ், ப்ரொலாங் ரிலீஸ், எக்ஸ்டெண்டட் ரிலீஸ், இப்படிங்கிற பேர்ல நாங்க அதை என்ன பண்ணுவோம்னா கூட சில பாலிமர்ஸை ஆட் பண்ணி அதை இன்னும் அதோட டைம் ஆஃப் ரிலீஸை இன்னும் அதிகப்படுத்துவோம். இப்போ ஒரு நாள் ஒரு மருந்து கொடுத்தா போதும், ஒரு டேப்லெட் கொடுத்தா போதும், 2 டேப்லெட் கொடுத்தா போதுங்கிற ஒரு லிமிட்டுக்கு கொண்டு வரதே ஒரு சயின்ஸ் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி சில மெடிசன் எல்லாம் கொடுத்த உடனேயே நம்மளோட ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய பிஹெச் உங்களுக்கு தெரியும், ஆசிட் இல்லைங்களா? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டிஸ்ட்ராய் ஆகும். ஸோ இந்த ட்ரகை எஸ்கேப் பண்ணி இண்டஸ்டைன்ல கொண்டு போய் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆராய்ச்சி தேவைப்பட்டது. அதுதான் என்னன்னா அந்த டேப்லெட்டை, அந்த ட்ரக்கை எடுத்து ஒரு கோட்டிங் பண்ணாங்க. அந்த கோட்டிங்க்கு பேர் என்டரிக் கோட்டிங். ஸோ அந்த என்டரிக் கோட்டிங் என்ன செய்யும்? என்டரிக்னால இண்டஸ்டைன், அந்த ஸ்டொமக்கை தாண்டி இண்டஸ்டைன்ல போன பிறகுதான் அந்த ட்ரக் ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்புறம் we are protecting the drug from the stomach environment. Can you understand? So from these small examples we could say about these all the what we can research as very essential for the advancement of medicine. மேம், குடும்பத்தையும் தொழிலையும் சமநிலைப்படுத்தி ஒரு பெண் எப்படி செயல்பட வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க?
குடும்பத்தையும் தொழில் ரெண்டையும் இல்லைங்களா? ஸோ இப்போ ரெண்டையுமே ரெண்டு கண்ணா பார்க்கணும். கட்டாயம் மனசுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். குடும்பத்தை என் குடும்பம் என் குடும்பம்னு உள்ள ஒரு எண்ணம் கட்டாயம் இருக்கும். எல்லா பிள்ளைங்க எல்லா மக்களுக்கும் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒர்க்கையும் அது ஒரு சம்பளம் வாங்குறதுக்காக சேலரியை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒண்ணா மட்டும் நினைக்காம, அதையும் ஒரு கண்ணு மாதிரி குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸை கொடுக்குறப்ப எல்லாமே தானா நடக்கும். இப்போ சில டைம்ல ஒர்க் ப்ரெஷர் எங்க அதிகமா இருக்கோ, அங்க ஆஃபீஸ்ல அதிகமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல என்ன செய்யணும்? எங்க ப்ரியாரிட்டி அதிகமா குடுக்கணுமோ, அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இல்ல நான் விமன் ஆகும். ஐயோ! நைட் எல்லாம் உட்கார முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு ஒர்க் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் அமையிறப்ப கட்டாயம் இருக்கணும். ஆண் மட்டும் தான் இருக்கணும். பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க. அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லாம எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்கணும் கட்டாயம். ஒரு அதிகாரி இருந்தாலும் அவங்களும் அப்படிதான் பார்க்கணும். ஆண், பெண்ணுங்கிற டிஃபரன்ஸ் எல்லாம் இதுல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். மேக்சிமம் பெண்கள் அவங்களோட முடிவை அவங்களே எடுக்கணும். இன்னொருத்தங்க ப்ரெஷரைஸ் பண்ணி இவ்வளவு டைமுக்கு மேல நீ இருக்கக்கூடாது வந்துரு போ அப்படின்னு அவங்கள இன்னொரு ஆள் கண்ட்ரோல் பண்ற அளவுல கட்டாயம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சில டைம்ல வீட்ல ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியல, ஆபீஸ்ல ஓகே அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்றப்ப இங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக மனசு இருந்தா கட்டாயம் முடியும். மேம், உங்களை பார்க்கும்போது ஒரு தாய்க்குரிய பாசமும், அதுக்கப்புறம் ஒரு தலைமைக்குரிய கம்பீரமும் தெரியுது. அது எப்படி மேம் பெண்களுக்கு மட்டும் அந்த அன்பும் அந்த தலைமையும் உடைய அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஸோ என்னன்னா, அன்புங்கிறது பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய விதம் ஆண்களோட எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். மேபி அது சில நேரம் கண்டிப்பா தோணலாம். நமக்கு அப்பா கண்டிக்கிறதுக்கும் அம்மா கண்டிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா அம்மாவை சீட் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லையா? ஸோ நான் அப்பாவை சீட் பண்ண முடியாது. ஆனா சில வீடுகள்ல அப்படி இல்லை. பொம்பளை பிள்ளைங்க நீங்க 2 பேரும் பாய்ஸ் 2 பேரும் மேபி அம்மாவை சீட் பண்ணுவீங்க. நீங்க அப்பாவை சீட் பண்ணுவீங்களா இருக்கலாம். ஸோ என்ன பேசிக்கா பெண்களுக்கு என்னன்னா தவறு நடக்கக்கூடாதுன்னு உள்ள ஒரு எண்ணம் இருக்கும். கூட ஒர்க் பண்ண இப்ப நான் வேலை பார்க்கறது கல்லூரியில. ஸோ கல்லூரியில பிள்ளைங்கள நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், என்னோட பிள்ளைங்களா தான் நான் நினைப்பேன் கட்டாயம். ஸோ அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்கள எப்பவுமே கண்டிப்பான பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்கிறப்பலாம் அதுகளுக்கு வெறுத்து போகும். பாவம் இல்லையா? மேக்சிமம் டைம் அவங்க கல்லூரியில தான் இருக்கிறாங்க. எப்பவும் சுடுசுடா அவங்களுக்கு மூஞ்ச அப்படியே எரிச்சலோட வச்சுட்டு கோபத்தோடயே காட்டுறப்ப அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்க இருப்பீங்களா? ஸ்கூல்ல ஒரு டீச்சர் என்னன்னா கொஞ்சம் அன்பா நடந்துக்கிறாங்க. சில டீச்சர் என்ன அன்பாவே மட்டும் ஒரு டீச்சர் நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களையும் கொஞ்சம் நல்லா மதிக்க மாட்டீங்க. உண்மைதானே? ஆ, ஒரு டீச்சர் எப்பவுமே எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காங்க. அவங்கள பார்க்குறப்ப கொஸ்டின் ஆன்சரே வராது, மறந்து போயிரும். அப்படிதானே? ஆனா தேவைக்கு அன்பும், தேவைக்கு கண்டிப்பும் சேர்ந்து கிடைக்கிறப்போ அவங்கள்ட்ட ஒரு மரியாதையும் அன்பும் உங்களுக்கு வரும் தானே? மேபி பார்க்காம ஏதாவது இருக்கிறப்ப திட்டினாலும் ஓரளவு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும் தானே? ஸோ அதே மாதிரி தான் அன்பும் கண்டிப்பும் 2ம் கலந்தது தான். அதாவது இந்த சமூகத்துல மாணவர்களுக்கும் தேவை. அது என்னோட நேச்சர். அது வேற. அது என்னன்னு சொல்றது, நான் இப்படி வெளியே இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறதோ கிடையாது. என்னோட இயல்பே அதுதான். தப்பு நடக்கிறப்போ கோவப்படுவேன், திட்டுவேன். அதுக்கப்புறம் எனக்கு அது கொஞ்ச நேரத்திலேயே மறந்துடும். என்னோட பிள்ளைங்க என்னோட பொண்ணு ஒரு மிஸ்டேக் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் அவள்கிட்ட கோவப்பட்டுட்டு லைஃப் லாங் கோவமா இருப்போமா? இருக்க மாட்டோம். யாரா இருந்தாலும் உங்க பேரண்ட்டும் அப்படிதான். ஸோ அதே மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு தப்பு பண்ணாங்க. அது மேபி அந்த தப்பு எனக்கே எகென்ஸ்டா இருந்தாலும் கூட அது கட்டாயம் அத ஒரு பெர்மனன்ட் ஒரு வெஞ்சன்ஸா வச்சிருக்க மாட்டேன். மாணவிகள் தன்னம்பிக்கை பெற உங்க கல்லூரியில என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க? எங்களுக்கு மெயினா மாணவிகள் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியமான காரணம். இது வேணும் வேண்டிய ஒரு கொஸ்டின் கூட. ஏன்னா மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை மிகவும் இல்லாம போறதுக்கு காரணம் இந்த ஒரு சோசியல் மீடியா கூட. ஸோ சோசியல் மீடியாவில் அவங்க என்ன செய்யறாங்க? ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. சீக்கிரமா சில தவறுகள்லையும் விழுந்துறாங்க. விழுந்து எங்கேயாவது மாட்டிக்குவாங்க. மாட்டிட்ட பிறகுதான் என்னன்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வழி இல்லாம சூசைட் வர கூட போகக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருக்காங்க. பாய்ஸை விட இதோட அளவு நம்ம நம்ம நம்பர்ஸ் என்ன சொல்லலாம், அதிகம்னு சொல்லலாம். ஏன்னா அதை அடுத்தது தாங்கி நிக்கிற, அடுத்தது இதை யாராவது பார்த்தா என்ன ஆகும், அப்பா பார்த்தா என்ன ஆகும், அம்மா பார்த்தா என்ன ஆகும், சொந்தக்காரங்க பார்த்தா ஆகும் அப்படின்னு உள்ள ஒரு பய உணர்வுக்கு வருவாங்க. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில பிள்ளைங்க வர்றப்போ கட்டாயம் ஒரு எந்த ஒரு இது மட்டும் உள்ள சூழ்நிலைன்னு கிடையாது. ஒரு தப்பே அவங்க பண்ணிட்டாங்களும் கூட அவங்க கடைசியில சூசைடுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையாது. மீண்டு வாழ்றதுக்கு கட்டாயம் வாழ்ந்தாகணும். தப்புங்கிறது பெர்மனண்டான தப்புன்னு எதுவுமே உலகத்துல இல்ல. தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வயசுல பெரியவங்க சப்போர்ட் பண்ணணும். அது டீச்சரா இருக்கட்டும், பேரண்டா இருக்கட்டும்.
அந்த குழந்தைங்க அந்த மனசோட வந்து நம்மள்ட்ட சொல்லக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீடத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ அது கட்டாயம் நாங்கள் எங்கள் கல்லூரியில் நாங்கள் கொடுக்குறோம். அது கவுன்சிலிங் தேவைப்பட்டா அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங் பண்ணி அது மீண்டு ஒரு நார்மல் லெவல்ல தன்னம்பிக்கையோட வர்றதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம். இதை தவிர பேரண்ட்டையும் கூப்பிட்டு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிட்டு பேரண்ட் எதெல்லாம் பிள்ளைகிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும் எதையெல்லாம் பண்ணக்கூடாது. மேபி எங்களுக்கும் பேரண்ட்டுக்கும் சீக்ரஸி இருக்கும். அது யாருக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது. So அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி அது தன்னம்பிக்கையோட இனி அடுத்த நிலைக்கு கடந்து வர்றதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். What steps have the government taken to ensure the empowerment of women? So definitely they are providing number of scholarships. So and mainly I can't able to say all the list of the all scholarship. So in school life also the Pudumai Pen Thittam in the state government level, in central government level also that they are giving the money support, that economic support to the female. Okay, so the self help group that Swiya Nidhi Udavi Kulu அந்த மாதிரி உள்ள so many supports the women are getting from the government. So number of lists, if you are searching in the internet, we will get the number of lists that we can identify. ஒரு பெண்ணாக நீங்கள் சந்தித்த சவால்கள் என்னென்ன? பெண்ணாக நான் பெரிய சவால் சந்திச்சேன் அப்படின்னு எனக்கு சொல்ற அளவுல இல்ல. எனக்கு ஏன்னா பிறந்த ஃபேமிலியிலேயும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் தான் இருந்து, மேரேஜ் ஆகி இங்க வந்ததுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவ். இங்க என்விரான்மெண்ட் என்னோட இன்லாஸ் இருக்காங்க இல்லையா, ஃபாதர் இல்லா மதர் இல்லா எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்ததுனால தான் ஆக்சுவலா பிஃபோர் மை மேரேஜ் ஒன்லி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பேச்சுலர் டிகிரி. ஆஃப்டர் மை மேரேஜ் ஒன்லி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் பிஹெச்டி. அண்ட் ஆல்சோ போஸ்ட் கிராஜுவேட் போகிறப்போ என் பொண்ணும் ப்ரீகேஜி படிக்க போறாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கணும். நம்ம அந்த ப்ரீகேஜி படிக்கிற வயசுல உங்களுக்கு அம்மா கூட இல்லைன்னா எப்படி இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க இல்ல? அந்த ஃபீலிங் கட்டாயம் என் பிள்ளைக்கு இருந்துச்சு. அப்போ விட்டுட்டு போன அம்மாவுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும் யோசிங்க. மிஸ் பண்ற அந்த ஃபீலிங் இருக்கும். அதை எல்லாமே கடந்து 2 வருஷம் நான் ஹாஸ்டல்ல இருந்து தான் பிஜி முடிச்சேன். அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்த டைம்லையும் மேக்சிமம் ஒரு ஹாலிடே ஒர்க் பண்ணிட்டே தான் பிஹெச்டி பண்ணேன். ஒரு ஹாலிடே கிடைச்சாலும் 2 days கிடைச்சாலும் கூட நான் உடனே ரிசர்ச் ஒர்க்குக்கு போயிடுவேன். ஸோ அதுவும் ஆன் டைம்ல முடிச்சேன், எக்ஸ்டென்ஷன் எதுவுமே வாங்காம. ஸோ அப்போ நிறைய சாக்ரிஃபைஸ் ரொம்ப முக்கியம். இது என்னோட விமனா ஃபீல் பண்றப்போ ஃபேமிலிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றதுன்னு சொன்னா, விமன் ஆகுறப்ப இனி ஒரு டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குன்னா, ஸோ நம்ம அங்க ஒர்க் பண்றோம், நம்மளோட ஒரு அப்கிரடேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரிசர்ச்சும் சரி பப்ளிகேஷன் ஒர்க்கும் பண்றப்போ வீட்டுல வந்து பண்றதுக்கு அதுக்குள்ள ஒரு டைம் அமையாது. ஸோ அது கொஞ்சம் ஒரு கஷ்டமா இருக்கும். பட் அதுவும் ஒரு சூழ்நிலையில வந்துடும். ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரை அது டிஃபிகல்ட்டியா இருக்கும், அதுக்கப்புறம் வந்துடும். ஸோ அது ஒரு சின்ன டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்றேன். பட் தட் ஐ வில் ஓவர் கம் இன் மை ஃபியூச்சர். ஸோ வேற விமனா பெரிய கஷ்டம் இல்லை. மேபி ஒர்க் பிளேஸ்ல எல்லாருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. மேபி விமன் சொன்னதை நாங்க கேட்கணுமா அப்படின்னு ஒரு சூழ்நிலையில நினைச்சவங்களும் இப்போதைக்கு அப்படி யாருமே இல்லை. எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. மேம், நீங்க சவால்களை பத்தி சொன்னீங்க. நீங்க இந்த தலைமை பண்புக்கு வர்றதுக்கு நீங்க கண்ட சாதனைகள் மற்றும் விடாமுயற்சி பத்தி சொல்லுங்க மேம். நான் இப்போ சொன்னதுமே அது ஒரு விடாமுயற்சியோட இதுதான். இப்போ நான் இந்த தலைமை பண்புக்கு வர்றதுக்கு காரணம் சிம்பிளா சொல்ல போனோம்னா என்னோட எஜுகேஷன் தான். எஜுகேஷன் இல்லாம நமக்கு என்ன கான்ஃபிடென்ட் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, வேற எவ்வளவு தைரியமா நம்ம பேசினாலும் பிரயோஜனம் இல்லை. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள ஒரு தலைமை பண்பு கொண்டு வரும். அந்த படிப்புக்குள்ள சவால்கள் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ப்ரீகேஜி படிக்கிற பொண்ணை வச்சுட்டு நான் போய் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சேன், அது ஒரு சவால் தான். பிஹெச்டிக்கு ரொம்ப அலைஞ்சு ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் எங்க அவைலபிளா இருக்கோ அந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் தேடி போய் என்ன செய்தேன், ரிசர்ச் பண்ணேன். என்னென்ன இப்போ கரெக்ட் டைம்ல ஆன் டைம்ல அந்த யூனிவர்சிட்டியோட கிரைட்டீரியா எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணேன். எக்ஸ்டென்ஷன் வாங்காம பிஹெச்டியை முடிச்சேன். ஸோ அந்த என்னோட அந்த ஒரு எஜுகேஷனல் அந்த டைம்ல மேக்சிமம் எல்லாரும் பண்ணாத காலத்திலே இருந்தது. ஸோ எல்லாரும்னா நான் ஒர்க் பண்ண அந்த என்விரான்மெண்ட்ல அப்போ அது என்ன ஒரு கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்கு யூஸ் ஆச்சு. அது என்ன ப்ரொமோட் ஆகுறதுக்கும் நம்மளோட எங்க மேனேஜ்மெண்ட்டையும் ரொம்ப சொல்லணும். அங்க மேல் ஃபீமேலுங்கிற பார்ஷியாலிட்டியே இல்லை, எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அங்க ஒரு ஃபீமேலா இருந்தாலும் மேலா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இல்லை அவங்க லீடர்ஷிப்போ இருந்ததுன்னா கட்டாயம் அவங்க அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. அதான் இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்.
மேம், எங்களை போல சாதிக்க துடிக்கும் இளம் விஞ்ஞானிகளுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்க சொல்ல விரும்பும் முக்கியமான அறிவுரை என்ன? முக்கியமான அறிவுரைன்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கலாம். எஜுகேஷன் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கா ஹெல்த் வேணும். அதுக்கு நீங்க நல்ல சத்தான சாப்பாடை சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் நிறைய தண்ணி குடிக்கணும். தேவைக்கான தண்ணி குடிக்கணும். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. ஏசி ஆன் பண்ணி போய் உட்காந்தீங்கன்னா அங்கேயே அப்படியே உட்காந்துருவீங்க இல்லைங்களா? இப்போ நம்ம ஹெல்த் இல்லாம எவ்வளவுதான் நம்ம பெரிய அறிவாளியா இருந்தாலும் நம்மளை யாருமே யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. பெட்லயே நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒர்க் பண்ண முடியுமா? முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்னன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம விட்டுறவே கூடாது. என்னால முடியாதுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. கட்டாயம் எல்லாராலையும் முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. இவ்வளவு கொஸ்டின் கேட்குறீங்க குமரி அறிவியலையே. நீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க பார்த்து உங்க பிஹேவியர் அப்படி 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க மாதிரியே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரியே உட்காந்துருக்கீங்க மொத்தத்துல இல்லைங்களா? ஸோ இந்த கான்ஃபிடென்ட் உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். நம்புறதுனால தானே வருது. உங்களை எனக்கு பேச முடியுமா, கேட்க முடியுமான்னு அவர் இருந்துருச்சா, வந்திருக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால நீங்க கட்டாயம் அதுக்கப்புறம் இளம் விஞ்ஞானிகளோட விஞ்ஞானமும் அந்த ரிசர்ச்ல இருக்கக்கூடிய இன்டென்ஷனும் இந்த குமரி அறிவியல் பேரவை விட்டு போனதோடையே முடிஞ்சிடக்கூடாது. கட்டாயம் அது லைஃப் லாங் உங்களுக்கு வரணும். எந்த ஃபீல்டை எடுத்தாலும் அதுக்குள்ள ஒரு ரிசர்ச்ங்கிற இன்டென்ஷன் வரணும். ஒரு அப்சர்வேஷன் பவர் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கணும். எதை பார்த்தாலும் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்றப்ப என்னன்னா அதுல இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியை இப்போ புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த அப்சர்வ் பண்ணா மட்டும்தான் அப்சர்வ் பண்ண ஒவ்வொரு டேட்டாவையும் எடுத்து அனலைசிஸ் பண்ண முடியும். அதுல எது வேணும் வேண்டான்னு நீங்க அதுக்கப்புறம் திருப்பி அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி இதுல எந்த ஏரியாவுக்கு ரிசர்ச் தேவைன்னு கட்டாயம் நீங்க ஒரு பெரிய ரிசர்ச்சரா வரணும். இன்னைக்கோட முடிஞ்சிடக்கூடாது. இதுக்கு நம்ம என்னோட வாழ்த்துக்களும் கூட. புரியுதுங்களா? அடுத்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இறந்தோன்னு இல்லாம இந்த அப்துல் கலாம பாத்தீங்களா? அதாவது எப்படி சாதாரண குடும்பத்துல பிறந்தாரு. இன்னைக்கு அவரை பத்தி பேசாத ஆட்களே இல்லை இல்லையா? அப்போ அந்த ஒரு லெவலுக்கு கட்டாயம் நம்மளாலையும் வர முடியும்னு நம்ம நம்பணும். உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவான என்வரன்மெண்ட் இருக்குது. பேரண்ட் இருக்காங்க, குமரி அறிவியல் பேரவை இருக்குது. இன்னும் எங்க போய் அப்ரோச் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே இருக்காங்க. உண்மையிலேயே சொல்ல போனா எனக்குமே இன்னைக்கு இப்பதான் நான் காலேஜ்ல இருந்து வந்தேன். ஆனா என் ஹஸ்பண்ட் வழியா அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பிள்ளைங்க வந்து கேட்டாங்கன்னு உள்ள ஒரு இதனாலதான் நம்மவும் ஒரு என்ன சொல்றேன் என்னன்னா உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண அதை தவிரையும் நான் குமரி அறிவியல் பேரவையோட ஜெனரல் கன்சல்டன்ட். புரியுதுங்களா? ஸோ அதனால உங்களுக்கு மொத்த சூழ்நிலையும் இப்படிதான் இருக்குது. எல்லாருமே உங்களை சப்போர்ட் பண்றவங்களா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க மேல கட்டாயம் ஈஸியா வரலாம். ஆனா அந்த சப்போர்ட்டிவ் ஹேண்ட்ஸ் மட்டும் நம்ப கூடாது. உங்க சொந்த காலில் நின்று பழகணும். உங்களோட காரியங்கள்ல சொந்தமா செய்து பழகி மேல வந்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல கான்ஃபிடென்ட்டான ஒரு எம்பவர்ட் விமனாவும், விமன் மட்டும் நான் சொல்ல முடியாது, உங்க 2 பேரையும் நீங்களும் ஒரு எம்பவர்ட் பர்சன்ஸ் வரலாம். மிக்க நன்றி மேம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வைத்து மிகவும் அருமையாகவும் ஆழமாகவும் அழகாகவும் எங்களுக்கு நிறைய தகவல்களை தந்ததுக்காக எங்களுடைய டீம் குரூப் சி சார்பாகவும் குமரி அறிவியல் பேரவை சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் மேம். ஒரு பெண்ணின் வெற்றி அந்த பெண்ணோடு முடிந்து விடுவதல்ல, அது ஒரு சமுதாயத்தின் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முதல் வெற்றி என்பார்கள். அது இன்று நாங்க உங்களை சந்தித்ததின் மூலம் அறிந்து கொண்டோம் மேம். உங்களை மாதிரி ஒரு பெரிய சாதனையாளரை நாங்க சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மேம். மீண்டும் ஒரு முறை சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். நன்றி. So we thank Kumari Arivial Peravai, our organizer Mr. Mulanjeri Mbelayan, Ms. Helen Sonia ma'am for answering all our questions, our friends, our parents and everyone who has supported us. Thank you. Thank you.